ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம வந்து இரும்பு கடையில எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஒயர்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளார திறந்து பார்க்கலாம். இதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இது வந்து ஃபெதர் டச் மாடல் இது. சரிங்களா, அடுத்து நம்ம இண்டக்ஷன் காயில் இருக்கு. இது கொஞ்சம் அடி வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. இதை நம்ம லைட்டாக ஒரு காயில் மேல இன்னொரு காயில் படாத மாதிரி கொஞ்சம் நம்ம நீக்கி விட்டுக்கணும். காயில் வேலை முடிஞ்சது. காயில் குக் கண்டிஷன்ல இருக்கு. டெம்பரேச்சர் சென்சாரும் குக் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்து 18 வோல்ட் ஃபேனும் இது கூலிங் ஃபேனும் நல்லா இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபால்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மதர் போர்டு தான் ஃபால்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூஸை செக் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபியூஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபியூஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு. ஓகேங்களா, ஃபியூஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா, இது இப்போ ஓப்பன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு கண்டினியூட்டி மோட்ல நம்ம வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ற பட்டனை அழுத்தணும். ஓகேங்களா, நம்மளுக்கு பஸர். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபியூஸை செட் பண்ணிக்கலாம். அது கண்டினியூ மோட்ல வச்சுட்டு நம்ம ஃபியூஸ் எந்த இடத்தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கு. ஓகேங்களா, அப்படியே பேக் சைடு திருப்பி நாம இங்கேயும் இந்த டெர்மினலையும் நம்ம வச்சு பார்க்கணும். பஸ் சவுண்ட் வரணும்னு சொல்லிட்டு இல்லைங்க வேல்யூ காட்டும். வேல்யூ பாருங்க. ஓகே, ஃபியூஸு நல்லா இருக்கு. ஓகேங்களா, இன்னொரு வாட்டி நம்ம இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸு ஓகே. அடுத்து நம்ம ஐஜிபிடியை செக் பண்ணணும். ஐஜிபிடி ஷார்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு, ஷார்ட்டில் இருந்தால் நம்ம சப்ளை கொடுக்கக்கூடாது. ஷார்ட்டை நம்ம நீக்கிட்டு தான் கொடுக்கணும். ஓகே, ஐஜிபிடியில் எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வோல்டேஜ்லாம் செக் பண்ணியாச்சு. இங்கே வந்து 300 வோல்ட் வரணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லேயும் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட்டு. அதாவது இங்கேருந்து ஃபியூஸும் நியூட்ரலும் போயிட்டு இது நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாகவும் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே வந்து 300 வோல்ட் நிற்கணும் இந்த கெப்பாசிட்டராண்ட. ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா, அப்படி திருப்பி பார்த்தா இங்கே இருக்கும். இந்த கெப்பாசிட்டரில் 300 வோல்ட் நிற்கணும். ஓகேங்களா, அடுத்து நம்ம வோல்டேஜ்லாம் செக் பண்ணியாச்சு. இங்கே 18 வோல்ட்டும் வருது, 5 வோல்ட்டும் இன்புட்டாக போகுது. ஓகேங்களா, டிஸ்பிளேவும் வருது. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது, ஹீட் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, இப்போ அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி நம்ம 2.5 போட்டு
லூப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பர்ன் ஆகிருக்கு. லூஸ் கனெக்ஷனாக என்னன்னு தெரியல. ஓகேங்களா, லூஸ் கனெக்ஷன் தான் நினைக்கிறேன். அதனால தான் பர்ன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் வெடிச்சு போயிருக்கு. இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டு இந்த ஒயரை நல்லா கிளியர் பண்ணி நம்ம வேறு மெத்தடில் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சால்விங் அயன் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணி இந்த கெப்பாசிட்டரை வெளியே எடுப்போம். தண்ணியை நம்ம லைட்டாக நிமித்திக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஓகே, அடுத்து நம்ம ஓகே இங்கே பற்ற வச்சுருக்கலைங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இது வந்து ரெசிஸ்டர் வழியாக போகிற லைனு. இது போனால் தான் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது எரர் கோடு காமிக்கும். இது போகலாம், அதாவது இது ஒரு எரர் கோடு. ஓகேங்களா, அங்கே போனோம், அங்கேருந்து நம்ம போனால் தான் அங்கேருந்து சிக்னல் நம்ம ஐஜிபிடிக்கு வரும். ஓகேங்களா, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன். ஓகேங்களா, பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கெப்பாசிட்டரை நம்ம மாற்றுவோம். மாற்றிட்டு அடுத்து நம்ம இந்த டெர்மினல், இந்த பிளேட் இருக்குங்க இல்லையா, இந்த பிளேட்டும் இங்கே ஒரு பிளேட்டும் இருந்துச்சு, இந்த பிளேட் இல்லையா. இப்போ நம்ம வந்து வேறு இண்டக்ஷனில் இருக்க மதர் போர்டு எடுத்து நம்ம வேறு பிளேட்டு மாதிரி செஞ்சு தனியாக வச்சு காயிலுக்கு சப்ளை கொடுக்கலாம். நாங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து 0.27 UF. ஓகேங்களா, அதாவது மைக்ரோஃபாரட். இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டரை மாற்றணும், ஏன்னா இது பர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இப்போ வேறு போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். இந்த போர்டுலேயும் ஓகே 0.27 மைக்ரோஃபாரட் தான் இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ண தேவையில்ல காய்ஸ், நம்மளுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதோடைக்கு நம்ம கட் பண்ணி ஆகணும். இதிலேருந்து இல்லை இது வரைக்கும் கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து லூப் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பிசி போர்டை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் அந்த கெப்பாசிட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க.
இந்த மாதிரி வச்சு எடுத்துங்க. இல்லை டீசால்ட்ரிங் பம்ப் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை விக் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பழகி இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பழகாதவங்க டீசால்ட்ரி வச்சு எடுங்க, அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிசுறுலாம் கொஞ்சம் கையை கிழிச்சிடும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துட்டேன். கெப்பாசிட்டர் மோடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கெப்பாசிட்டர் மோடு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து எந்த வித ரெசிஸ்டன்ஸும் எதுவும் இல்லையா? ஓகேங்களா? இது இப்போ ஓப்பன் சர்க்யூட்டில் தான் இருக்குது. இதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகே, 2.7 நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கெப்பாசிட்டர் குட் கண்டிஷனு. இப்போ நம்ம வந்து இதை இந்த போர்டையும் இந்த பிசிபியும் இதில் நமக்கு தேவையானது இந்த கனெக்டர் தான். இது போர்டோடு எடுத்தால் தான் நம்மளுக்கு சேஃபு. கனெக்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் சால்டர் பண்ணால் நிற்காது. ஓகேங்களா? நம்ம அதனால் இந்த பிசிபியோடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எப்படி சால்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம லைன் எங்கே எடுக்க போகிறோம்னா இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் இப்போ நம்ம ஒரு லைனை எடுக்கணும். நம்ம அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு லைனும் இங்கேருந்து ஒரு லைனும் இப்போ நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு
ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட ஒரு 2.5 ஒயரு இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி பேஸ்ட்டு தடவணும். பேஸ்ட் வந்து சால்ட்ரிங் பண்ணதில் ரொம்ப முக்கியம். பேஸ்ட்டெல்லாம் நம்ம சால்ட்ரிங் பண்ணால் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா, ஒரு ஒயரை நம்ம இங்கே சால்ட்ரிங் பண்ணலாம்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு லைனை சால்விங் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு ஒயரு. அந்த ஒயரை வந்து போதுமான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் ஒயர் சீவிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கி விட்டணும். இது கட்டர் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து அதே மாதிரி இந்த ஒயரையும் பில்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட இந்த பாயிண்டில் நம்ம டிரான்சிஸ்டரில் ஐஜிபிடி, ஓகேங்களா, இன்சுலேட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர், ஓகேங்களா, அதான் ஐஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம். இதை ஒழுங்காக சால்ட்ரு பண்ணணும். அப்படி சால்ட்ரு பண்ண மாட்டிங்கன்னா இதில் அதிகப்படியான கரண்ட்டும் வோல்டேஜும் போகும். இந்த இடத்துல நம்ம லூஸாக கனெக்ஷன் பண்ணி விட்டோம்னா இந்த லீடு கட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா.
ஓகே, இல்லைன்னா நம்ம பர்ஃபெக்டாக சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முனையில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டர் பாயிண்டில் சால்டர் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே சால்டர் பண்ணலாம். இங்கே வந்து லீடு இருக்குது, நம்ம இங்கே சால்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே லீடு இல்லை. ஓகேங்களா? இங்கே நம்ம சால்டர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நம்ம இந்த பிளேட்டுக்கிட்டே நம்ம எடுத்துகிட்டு போய் சால்டர் பண்ணணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பிசிக்கு கட் பண்ணும்போது கையை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கிழிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதே போல் இங்கேயும் சால்டர் பண்ண வேண்டியதுதான். பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஹீட் பண்ணும். ஓகே, ஹீட் பண்ணியாச்சு. அடுத்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பேஸ்ட் வச்சுக்கோம்.
அதே மாதிரி நம்ம இங்கே சால்டர் பண்ணலாம். அதே போல் நம்ம ஓகே ஒரு நம்ம
சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம 2 ஒயரையும் சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. சரி சமமாக மடக்கி விட்டுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இந்த லைனை அதேமாரி நம்ம சால்டரிங் பண்ணி விட்டுறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் வந்து நம்ம இது எரர் கோடுக்காக இங்கே போகும். ஓகேங்களா? அப்புறமேட்டு தான் நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன்லேருந்து சிக்னல் வந்து நம்ம ஐஜிபிடிக்கு போகும். ஓகேங்களா? அதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம எரர் கோடுக்காக இது இந்த ரெசிஸ்டர் எதுக்கு போட்டு நம்ம வேல்யூ குறைச்சி போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகமான வேல்யூ தான். சரியாக தெரியல. நான் அப்புறமேட்டு எப்படி ரெசிஸ்டன்ஸை கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த லைன் நாங்கள் போகலாம் E0ன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் கோடு காட்டும். ஓகேங்களா? அதனால் அந்த வயரை அங்கே சால்டரிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு போர்டில் முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. அடுத்து நம்ம ஹைபை தின்னரை போட்டு நம்ம போர்டை க்ளீன் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து போர்டை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து அதே மாதிரி இங்கேயும் க்ளீன் பண்ணி வைக்குங்க. ஓகேங்களா? ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம இது ஃபேனுக்கு உண்டான 18 வோல்ட் சப்ளை. இந்த கனெக்டர் நம்ம கூட்டியாச்சு. அடுத்து ஒரு ஸ்க்ரூவை நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து நமக்கு உண்டான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தாண்ட நம்ம போடுறது சேஃப் கிடையாது. ஓகேங்களா? அப்படியே விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 18 வோல்ட் சப்ளை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து நமக்கு இன்புட்டாக போகக்கூடிய 230 வோல்ட் ஏசி மெயின்ஸ் கார்டை நம்ம போட்டுடலாம். போட்டது இப்போ லைன் கொடுப்போம். இது வந்து ஃபேஸுக்கு உண்டான லைன். இது ஓகேங்களா? இது ஃபேஸு, இது நியூட்ரல். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து காயில். ஓகேங்களா? இந்த காயிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன, இது நம்ம எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா? லீடு நம்ம இதுலேயும் ஜாயின் பண்ணலாம், இல்லை இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம மாற்றி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரூவை போடலாம். இந்த ஸ்க்ரூவை நம்ம போட்டுக்கலாம். ஸ்க்ரூவை போட்டுட்டு நம்ம டைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம காயிலுக்கு
ஸ்க்ரூ போட்டுடலாம். அந்த இடத்துல ஏன் ஸ்பார்க் ஆகி அந்த போர்டு வீணாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரிஞ்ச சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லூஸ் கனெக்ஷன் இருந்திருக்கலாம், இல்லை ஹெவியான லோடு கொடுத்துருக்கலாம். யாருன்னா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓ சாரி, நம்ம ஹீட்டிங் சென்சாரோட கனெக்டர் நம்ம போட விட்டுட்டோம். ஹீட்டிங் சென்சாரோட கனெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து தெர்மல் சென்சாருக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டிங் பேஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸுக்கும் இந்த ஹீட்டிங் சென்சாருக்கும் கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? இதில் இருக்கிற டெம்பரேச்சர் இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஹீட்டிங் சென்சாரு சிக்னலை வந்து மதர் போர்டுக்கு அனுப்பி மதர் போர்டில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரை ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஓகேங்களா, நீங்கள் எதனா தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எல்லா கனெக்டரும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்ம சொல்லிட்டு வருது. அதாவது இப்போ பாத்திரம் வைக்கணும் மேலே. ஓகேங்களா? வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்பயுமே போடும்போது சீரீஸில் போடணும். அதாவது சீரீஸ் லேம்பில் போட்டு தான் செக் பண்ணணும். இப்போ நம்ம பாத்திரம் வச்சு பல்ப் வந்து பிளிங்க் ஆகணும். பிளிங்க் ஆச்சுன்னா ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. பிளிங்க் ஆகலைன்னா வேறு எதனா ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம்.
கைஸ் இப்போ நம்ம சீரிஸ் லேம்பில் போட்டு செக் பண்ணலாம். சீரிஸ் லேம்பில் போட்டாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். இப்போ நம்ம சீரிஸில் போட்டிருக்கோம். இப்போ உடனே ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அப்போ நம்ம பர்ஃபெக்டாக ரிப்பேர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. அதாவது சீரிஸ் லேம்ப் தெரியுதா? சீரிஸ் லேம்பு பானாவே ஆட்டம் ஆஃப் ஆகும் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு ஐஜிபிடி ஷார்ட்டாக இருந்தாலும் வந்து இது கண்டினியூவாக ஆயிடும். ஓகேங்களா, ஐஜிபிடி ஷார்ட்டாக இருந்தால் கண்டினியூவாக ஆயிடும். ஆனால் இது கண்டினியூ ஏரியாது நம்ம. ஓகேங்களா, இப்போ ஆஃப் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபேஸ், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் லைனில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மெயினில் போட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ மெயினில் போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். ஓகே கைஸ், பாத்திரம் சூப்பராக ஹீட் ஆகுது. இப்போ நம்ம வந்து கைஸ் இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகே கைஸ், பாத்திரம் நல்லா ஹீட் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி வச்சு. ஓகேங்களா, அடுத்த இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம ரிப்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல இந்த வீடியோவை. ஓகேங்களா, ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.